ஷோ எங்கயா ரொம்ப நாளா ஆளை காணல? ஏய் வாப்பா, எப்படி பாருங்க, நான் ஊருக்கு போயிருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், 3 வருஷத்தை அப்படி இப்படின்னு ஓட்டிட்டீங்க போல இருக்க. சொல்லாச்சு செயலாச்சின்னு கலக்குறீங்க. கழக ஆட்சினா உதாறு விடுறதா? மக்களுக்கு வேண்டியதை செஞ்சு காட்டக்கூடிய ஆட்சியா? 3 வருஷத்து சாதனையெல்லாம் டிவியில் பார்க்கலாமேன்னு காலையிலேருந்து காத்துட்டு இருக்கேன். ஆனால் ஒரு கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லைன்னா என்னையா? கழக ஆட்சியின் சாதனைகளை நான் பட்டியலிடுவேன். அதை கேட்க உனக்கு குழு குழுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, சொல்லாட்சி எது செயலாட்சி எதுன்னு நீ விளங்கிக்கிடலாம். உனக்கு விளங்குதோ இல்லையோ, பார்க்குறவங்களுக்கு விளங்கும்ல. சொல்லுப்பா கேட்போம். இயற்கையை பாதுகாப்போம்னு சொன்னோம். அது உங்க சொல்லாட்சி. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில 1 கிலோமீட்டர் வரைக்கும் கனிமங்கள் அள்ளலான்னு அனுமதி கொடுத்தீங்களே, அது செயலாட்சி. சட்டம் ஒழுங்கை காக்க சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொன்னார் எங்க தலைவர். அது உங்க சொல்லாட்சி. ஊருக்கு ஊரு கொலையும் கொள்ளையும் அதிகமாகி தமிழ்நாடே நாசமாயிட்டு இருக்கு. அதுதான் செயலாட்சி. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை மீட்டு கொடுத்ததே நாங்க தான் ஐயா. அது உங்க சொல்லாட்சி. ஜல்லிக்கட்டுக்கு தடையை கொண்டு வந்ததே நீங்க கூட்டணியில இருந்த காங்கிரஸ் தான். கருணாநிதிக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்னையா சம்பந்தம்? அவர் பேர்ல மைதானத்தை வச்சிருக்கீங்க. அதுதான் உங்க செயலாட்சி. விவசாயிகளின் உற்ற தோழன் எங்க கட்சி மட்டும்தான். அது உங்க சொல்லாட்சி. கர்நாடகால மேகதாது அணை கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலன்னு அந்த ஊர் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுதான் செயலாட்சி. நீட்டை எப்படியோ விலக்கு செய்துடுவோம். அந்த ரகசியத்தை கடைசி வரைக்கும் சொல்லாம இருக்கீங்களே, அதுதான் சொல்லாட்சி. கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துலலாம் நீட் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கீங்களே, அதுதான் செயலாட்சி. தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் உயர போராடக்கூடிய ஒரே கட்சி எங்களுடைய கட்சியா. அது உங்க சொல்லாட்சி. வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தவங்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கீங்களே, இதுதான் உங்க செயலாட்சி. தெய்வங்களே சந்தோஷப்படக்கூடிய ஆட்சி. பக்தர்களை கோயிலையே வச்சு அடிச்சு கட்டணங்களை உயர்த்தி ஆகம கோவில்களின் புனிதங்களை எல்லாம் கெடுத்தீங்களே, இதுதான் உங்க செயலாட்சி. தமிழகத்துக்கு உலக நாடுகளில் இருந்து லட்சம் கோடிகளை இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற ஆட்சியா எங்களுது. அது உங்க சொல்லாட்சி. கரண்ட்டுக்கும் கமிஷனுக்கும் பயந்து வடக்க ஓடி போயிட்டாங்களே, அதுதான் உங்க செயலாட்சி. மத்திய அரசு நிதியே கொடுக்கலன்னா கூட திறம்பட ஆட்சி செய்யறோம். அது உங்க சொல்லாட்சி. ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்துல இவங்க 30,000 கோடிக்கு மேல அடிச்சிருப்பாங்கன்னு உங்க அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு. அதுதான் செயலாட்சி. யோ, பால் விலையை குறைச்சிருக்கோம்ல, அது உங்க சொல்லாட்சி. பாலுக்கு தட்டுப்பாடை ஏற்படுத்தி கொழுப்பை குறைச்சி பால் விலையை ஏத்துனீங்களே, அதுதான் உங்க செயலாட்சி. சரி சரி, டீயை போடிய. பால் வேகணும். யோ, அதுக்குள்ளார நான் வெந்துருவேன். சொச்சத்தை கேளுண்ணா. யோ, டீக்கு காசு வேணாலும் வாங்கிக்கையா, முதல்ல போட்டு தொலையா. இப்ப காசு தரேன்னு சொன்னியே, அதுதான் சொல்லாட்சி. நீ எங்களுடைய செயலாட்சியை லைவ்ல பாக்குறியா? என்கிட்டயாவா?